மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, சனிக்கிழமை காலையில் தூங்கி எஞ்சி நல்லா குளித்து பரப்பிட்டு மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி லக்ஷ்மி நாராயணன் மந்திருக்கு வந்திருக்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் மந்திரில் ஆப்பிள் மரத்தில் பூவை பார்த்திங்களா, கொத்து கொத்தாக பூத்து தள்ளிட்டு இன்னும் காய் வேறு 1,00,000 காய் காய்க்கும். எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஊரில் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 85% வாக்குகள் பதிவாகிருக்கு. அதனால் போன எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 6.5 கோடி மக்கள் டோட்டல் மக்கள், இந்த தடவை 5.5 கோடி மக்கள், 1 கோடி மக்கள் 97 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக நியூ கமர்ஸும் வந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையில் பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் ஓட்டை ரிமூவ் பண்ணது தான். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். யார் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி திமுக அமோக வெற்றி பெறும். மே மாதம் 4ஆம் தேதி பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை இருக்குது, இன்னொரு 7-8 நாள் தான் இருக்குது. ஆவலோடு இருக்கேன். ஆமாம், உங்களுக்கு திங்கக்கிழமை வந்துடும் மே மாதம் 4ஆம் தேதி. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் விடிய தூங்காமல் இருந்து பார்த்துட்டு ஆஃபீஸில் போய் தூங்கலான்னு ஒரு முடிவு வச்சுருக்கேன். வாங்க பெருமாள்கிட்ட போய் வேண்டுவோம், டிஎம்கே வின் பண்ணணும்னு சொல்லி வேண்டுவோம். நான் வேறு பந்தயம் கட்டியிருக்கேன். 175 தொகுதியில் திமுக மினிமம் 170 to 175 வெற்றி பெறும் அப்படின்னு. வாங்க பெருமாள்கிட்ட வேண்டும். பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், கோயில் நல்ல வைப்ரேஷனோடு இருக்குது. உள்ளே போய் வேண்டும். அப்பனே ஆண்டவர் பெருமானே, வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் திமுக மினிமம் 170-175 சீட்டுகள் பெற்று அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஆமாம், நீங்கள் தான் அதுக்கு அருள் புரியணும். அப்பனே சிவபெருமானை, பார்வதா தேவி அம்பிகையே, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால திமுக வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் மே மாதம் 4ஆம் தேதி மினிமம் 170-175 சீட்டுகள் பெற்று தமிழ்நாட்டை மீண்டும் ஆள வேண்டும். ஆமாம், உங்களோட ஆசீர்வாதம்.